விஜயாவுக்கு ரோஹிணி பத்திய உண்மை தெரிஞ்சதுன்னா இந்த வீட்டை விட்டு ரோஹிணியை வெளியில அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. ரோஹிணி கிறிஷை கொண்டுட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்க்க போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா நான் வந்து ஸ்கூலுக்கு போனல, அங்க வந்துட்டு மனோஜ் அவங்க அப்பாவும் வந்து வேலைக்கு வராங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வருவாங்களாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. கிறிஷை சிட்டி சைட்ல இருக்க ஸ்கூல்ல சேர்த்தாதான் யாராவது பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு தள்ளி வந்து இங்க வந்து சேர்த்தேன். இப்ப வந்து அங்கிள் வந்து வேலைக்கு வந்துட்டாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ரோஹிணி அவங்க அம்மா வந்துட்டு நான் ஒன்னு சொல்றேன் அது கேப்பியா அப்படின்னு சொன்னோடனே சரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்க ஆன்டிக்கு அங்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தானா உன்னோட நியூஸ் தெரியறதை விட நீயா போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா அவங்க மன்னிச்சு ஏத்துப்பாங்க. நீயும் வந்து கிறிஷை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல இருந்தே வளர்த்திக்கலாம், ஸ்கூலும் அனுப்பிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல அப்படின்னு சொன்னே. என்னமா சொல்றீங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? என்னோட உண்மை வந்து ஆன்ட்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்னை ஃபர்ஸ்ட் வீட்லயே வச்சிருக்க மாட்டாங்க, அங்கிள் கூட ஏதோ மன்னிச்சு ஏத்துப்பாங்க, இந்த ஆன்ட்டி வந்து என்னை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, உனக்கு சந்தோஷமா அப்படின்னா சொல்லு, நான் வந்து உண்மை சொல்லிடுறேன். இப்ப என்ன கல்யாணி பண்றது அப்படின்னு சொன்னோடனே இருங்கம்மா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் ஏதோ ஒன்னு யோசிச்சு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என்னை எல்லாம் தேடுவாங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ரோஹிணி வந்து வீட்டுக்கு போனதும் அங்கிள் எங்க வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க போல அப்படின்னு சொன்னோடனே முத்து இருந்துகிட்டு என்ன பார்லர் அம்மா நீங்க வீட்லயே இல்லையே, அப்பா வெளியில போகும்போது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணி திரு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன் நான் வீட்டுல இருந்தாதான் தெரியணுமா, இல்லைன்னா தெரியக்கூடாதா, எனக்கு மனோஜ் எல்லாம் சொல்லவே மாட்டாரா அப்படின்னு சொன்னோடனே முத்து இருந்துகிட்டு இனி அப்பா வந்து கொண்டுட்டு போய் விட்டுட்டு நான் தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னே. ரோஹிணிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ரோஹிணியோட அடுத்த பிளான் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.